நமஸ்காரம். கோவில்ல பிரசாதங்கள் மற்றும் தெய்வ ரீதியான விஷயங்கள பத்தி பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். கோவில்கள்ல பக்தி பண்ணக்கூடிய இடம். அப்ப நம்ம பக்தியோட பலம் குறையும். அன்னப்பிரசாதம் குடுக்கறதுக்குன்னு சில இடங்கள் இருக்கு. மடங்கள் ஆகட்டும், அதே மாரி சத்திரங்கள் ஆகட்டும். சத்திரம், சாவடிக்கு போனா கண்டிப்பா உணவு உண்டு. அப்படியெல்லாம் பழக்கம் இருந்தது. அப்படிப்பட்ட இடங்கள் அதுக்குன்னு தயாரிக்கப்பட்ட, அதுக்குன்னு உருவாக்கப்பட்ட இடங்கள். கோவில் உருவாக்கப்பட்டதுக்கு உண்டான காரணம் நம்ம பக்தி பண்றதுக்கு. அந்த வேலைய அங்க சரியா பண்ணணும் நம்ம. மிஞ்சி போனா ஒரு கோவில்ல போனோம்னா ஒரு 1/2 அன் ஹவர், அதிகபட்சம் 2 மணி நேரம். திருப்பதி மாரி கோவில்களுக்கு போனா 2 நாள் கூட ஆகலாம். அது நம்ம ஒண்ணும் சொல்ல முடியாது. பட் ஆனா, அந்த மாரி இருக்கக்கூடிய கோவில்கள்ல கூட நம்மளால நமக்காக வேண்டி ஒரு 1/2 அன் ஹவர், 1 ஹவர், 1 1/2 ஹவர், 2 ஹவர்ஸ்ன்றது நம்மளால ஒதுக்க முடியல. இதே ஒரு கலை நிகழ்ச்சிகளுக்கோ, இல்ல கேளிக்கை விஷயங்களுக்கோ பார்த்தீங்கன்னா, 3 மணி நேரம், 5 மணி நேரம் நம்ம ஈஸியா ஒதுக்குறோம். காரணம் என்ன அப்படின்னாக்கா, நமக்கு எந்த விஷயம் நம்மள காப்பாத்தும்னு நமக்கு நல்லா தெரியும். யார வேணா கேளுங்க. முதல்ல அவங்க சொல்ற விஷயம், அவங்களுக்கு எல்லாம் சரியா நடக்குதுன்னா, தெய்வம் என் பக்கம் இருக்கு அப்படின்னுவாங்க. நடக்காம போயிடுச்சுன்னா, தெய்வம் கைவிட்டுடுச்சு அப்படின்னுவாங்க. ஆனா நம்ம பண்ணக்கூடிய தப்பு அப்படின்ற இந்த மனோபாவம் நம்மட்ட வராது. நம்ம நடந்து போயிட்டு இருப்போம், கால்ல ஒரு முள்ளு தைச்சிரும். தைச்ச உடனே என்ன சொல்லுவோம்? முள்ளு குத்திடுச்சு. அது பாட்டுல அங்க கிடந்தது. நம்ம நடந்து போணும். அது ஓடி வந்தா நம்மள கால்ல குத்துச்சு. அது மாரி விஷயங்கள் தான் நம்ம தெய்வத்தின் மேல போடுற பழிகளும். எப்படி சில விஷயங்கள நம்ம காப்பாத்திக்கணும்னு நம்ம யோசிக்கிறோமோ, அந்த விஷயத்த சரியா பண்ணி பாருங்க. இதுக்கு காரணமா நெறைய இதிகாசங்களும், புராணங்களும் நெறைய கதைகள சொல்லியிருக்கிறாங்க. ராமாயணமாகட்டும், மகாபாரதமாகட்டும். மகாபாரதத்த நெறைய பேர் கேட்டிருப்போம் நம்ம. அட்லீஸ்ட் அதோட கதையோட சாராம்சமாவது நெறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். மகாபாரதத்துல ஆரம்பத்துல சூதாடுறாங்க. சூதாடுறதுனால துரியோதனாதிகள் சகுனியோட திட்டத்தினால ஜெயிச்சிடுறாங்க. ஜெயிச்ச உடனே இவங்க கிட்ட இருந்து நாடு, ஈடு எல்லாத்தையும் புடுங்கிக்கிறாங்க. கானகவாசம் போறாங்க. காட்டுல நிறைய நாள் இருக்கிறாங்க. 12 வருஷம் கானகவாசம், 1 வருஷம் அஜ்ஞான வாசம். அப்படி இது மாதிரி எல்லாம் முடிஞ்சு வந்ததுக்கு அப்புறம் கிருஷ்ணரை தூது அனுப்புறாங்க. இது மாதிரி அவங்க நீ சொன்னபடி எல்லாமே பண்ணிட்டாங்க, அவங்களுக்கு நாடை கொடு அப்படின்றான். இப்போ அதில் பார்க்குறீங்கன்னா நிறைய பிரச்சனைகள், ஒருத்தருக்கு ஒருத்தர் சண்டை வருது வாய் வார்த்தைகளில். இப்போ சொல்லிட்டு இருந்தப்போ சரின்னு வேற வழி இல்லாமல் போருக்கு அழைக்கலாம் அப்படின்றான். போருக்கு அழைக்கலான்னு அப்போ சொல்கிறான், கிருஷ்ணா நீ யார் பக்கம் நிற்பான்னு துரியோதனன் கேட்குறான். கிருஷ்ணர் சொல்கிறார், நான் தூங்கி எழுந்திருக்கிறேன். எழுந்திருக்கிறப்போ நான் யார் முகத்தில் பார்க்குறேனோ அவரை முதல்ல பார்க்குறேன் அப்படின்றார். துரியோதனன் வரதை பார்த்துட்டு கிருஷ்ணர் தூங்குற மாதிரி நடிக்கிறார். நடித்த உடனே வரவேண்டியவன் வரலையே இன்னும் அவரோட எதிர்பார்ப்புன்றது அர்ஜுனன். உடனே அர்ஜுனன் கால் மாட்டில் உட்காடுறான். துரியோதனன் தலைமாட்டில் உட்காந்துருக்கிறான். நம்ம தூங்கி எந்திரிச்சு கண் விழிச்ச உடனே நேராக எதிர்த்தாப்புல பார்க்குற மாதிரி அர்ஜுனனை பார்க்குறாரு. அர்ஜுனனை பார்த்துட்டு வா அர்ஜுனா எப்போ வந்த அப்படின்றார். உடனே இந்த பக்கத்துல துரியோதனத்தை, கிருஷ்ணா நானும் உட்காந்துருக்கேன். ஓ துரியோதனா நீ வந்திருக்கியா, சந்தோஷம் பாவா அப்படின்னு சொல்லி ஒன்றும் தெரியாத மாதிரி பேசுறாரு. இது மாதிரி நீ யார் பக்கம் இருப்பேன்னு துரியோதனன் கேட்கும்போது, நான் உன்கிட்ட சொன்ன வாக்கு பிரகாரம் முதல்ல பார்த்தது அர்ஜுனன், அதனால அர்ஜுனன் பக்கம் இருப்பேன் அப்படின்றான். அப்போ துரியோதனன் சொல்றான், நீ இறங்கி போர் செய்யக்கூடாது, எனக்கு சத்தியம் பண்ணு அப்படின்றார். சரி சத்தியம் பண்ணிடுறார். அப்போ உன் படையை என்ன பண்ணு அப்படின்றான். அப்போ அவர் சொல்றாரு, துரியோதனன் சொல்றான், உன் படையெல்லாம் என் பக்கம் இருக்கட்டும், நீ அர்ஜுனன் பக்கம் இருந்துக்கோ அப்படின்றார். சரின்னு ஒத்துக்கிறான். 20 நாள் போர், கடுமையா போர் நடக்குது. போர் முடிஞ்சதுக்கு அப்புறம் அர்ஜுனனாகட்டும், நகுலனாகட்டும், சகாதேவனாகட்டும், பீமனாகட்டும், தர்மனாகட்டும் எல்லார் வண்டியும் வருது. ரதம் அரண்மனைக்கு வருது. அதாவது போர் மரபுப்படி என்னன்னா, ஜெயிச்சிட்டு வர ராஜாக்கு தேரோட்டியா இருக்கிறவர் பிரதட்சணம் பண்ணி நமஸ்காரம் பண்ணிட்டு அவரோட கையை ஏந்தி நிக்கணும். அவர் கை மேல காலை வச்சு இந்த ராஜா இறங்கி வரணும். இது போர் மரபு. அப்போ முதல்ல தர்மனோட வண்டி வருது, அடுத்தது பீமனோட வண்டி வருது, அடுத்து நகுலனோட வண்டி வருது, சகாதேவனோட வண்டி வருது, அர்ஜுனனோட வண்டி வருது. அர்ஜுனன் அங்கேயே மனசுல நினைச்சுக்கிறான், இந்த உலகமே யாரை சுத்திக்கிட்டு இருக்குதோ அவன் நம்மளை சுத்த போறான், கை மேல காலை வச்சு இறங்க போறோம் அப்படின்னு அவன் மனசுக்குள்ள நினைச்சுக்கிறான். கிருஷ்ணருக்கு தெரியுது. வண்டி நிக்குது. நின்ன உடனே அர்ஜுனனை பார்த்து, அர்ஜுனா இறங்கு அப்படின்றார். டக்குன்னு இறங்கி குதிச்சிடறான். அர்ஜுனனுக்கு எப்படின்னு கேட்டீங்கன்னா, கிருஷ்ணர் என்ன சொல்றான்னு அடுத்த சனம் அவன் செஞ்சிருவான். மறுப்பு பேசி அவனுக்கு பழக்கமே கிடையாது. இப்போ இறங்கி இவன் இறங்கி நின்று கிருஷ்ணரை பார்க்குறான். கர்மயோகம்லாம் சொன்னாரு, ஆனா அவர் நடந்துக்கல அப்படின்ற மாதிரி பேசும்போது கிருஷ்ணர் ரதத்துல கீழே இறங்குறார். இறங்கின உடனே இந்த ரதம் பத்தி எரியுது. அர்ஜுனன் பயந்துறான். என்ன கிருஷ்ணா அப்படின்னு. நீ நினைச்சது எனக்கு புரியுது. மரபு பிரகாரம் நான் பிரதட்சணம் பண்ணி உனக்கு கையை நீட்டணும் தான். எல்லாரும் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு அஸ்திரம் உன்னை கொல்றதுக்கோசரம் விட்டாங்க. அத்தனை அஸ்திரமத்தோட பலமும் அந்த தேர் தாங்கிட்டு இருந்தது. நான் கூட இருந்ததுனால நான் இறங்கின உடனே அந்த தேர் பத்திக்கிச்சு.
நீ இறங்காம நான் முதல்ல இறங்கி அந்த மரபு பிரகாரம் பிரதட்சணம் பண்ணி வந்து உனக்கு கை நீட்டுற அளவுக்கு நீ உயிரோட இருந்திருக்க மாட்ட. தேரோட பத்தி நீயும் எரிஞ்சிருப்ப. அதனால தான் உன்ன முதல்ல இறக்கி விட்டுட்டு பின்னாடி நான் இறங்குனேன் அப்படின்றார். நானும் கர்ம யோகி தான் அப்படின்றார். ஒரு தெய்வமே தன்னோட செயல்ல சரியா இருக்குது அப்படின்ற பட்சத்துல, மனுஷனான நம்ம எந்த அளவுக்கு அதுல சரியா இருக்கணும்? யோசிச்சு பாருங்க.